ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியாவும் எல்லார மாதிரியும் காலையில் எழுந்து கடகடன்னு ஆஃபீஸ் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார மாதிரியும் அவங்களும் தானே ரெடி ஆகிட்டு நின்றுருக்காங்க. அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷாக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு கேள்வி. என்னடா இது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இப்போ முதல் குழப்பம் யாருக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும். கௌதம் வந்துக்கிட்டு, ஆமாம் நீ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ரெடி ஆகிட்டு, நீ சரி கிளம்பலாமா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்ல, நான் எல்லாம் முடிச்சுட்டேங்க, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, சரி நான் வந்து உன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் என்னுடைய வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் ஆட்டோவை நிறுத்தி இங்கே அன்பு நகர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, அன்பு நகர்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க அங்கே தான் இருக்குது என்னோடய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைங்க என்னால் நம்பவே முடியல, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதுவா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி மழுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல பாதியிலே இறங்கிடுறாரு. இங்கேருந்து நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு இறங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம இலக்கியாந்துக்கிட்டு, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க இருக்குது ஸ்கூலு, நான் அங்கே இறங்கிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இலக்கியாவும் இறங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேருமே அவங்க ஆஃபீஸ் தானே இறங்கவே இல்லை. 2 பேரும் பாதியில் இறங்கிறாங்க. அதுக்கப்புறம் பறக்க பறக்க ஆஃபீஸ்க்கு குடுகுடுன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வீட்டில் இன்னொரு இது நடந்துட்டுருக்கு. அது என்னென்னா, சாப்பாடு கடகடன்னு மூட்டை கட்டிக்கிட்டு அதாவது டிஃபன் பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த ரேவதி வீட்டை விட்டு வெளியே வராங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக. அவங்க மில்லுக்கு போகிறாங்களே அந்த வேலைக்காக. இந்த நேரத்தில் நம்ம ஜானகியும், ஐயோ இவங்க 2 பேரும் எப்படி போயிட்டாங்க, நம்மளும் வேலைக்கு கிளம்புண்டு உள்ளே வர, என்னது அது பையில குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் இருக்கிறது தெரிய வருது. அதுவா, நான் வந்து அங்கே இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கொண்டு போகிறேன். கோவிலுக்கு வேலைக்கு போகிறேன் இல்லையா, அங்கே இல்லாதவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நான் அங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அங்கே காய்கறி அரிஞ்சு கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. அதை வந்து நான் செஞ்சுட்ருக்கேன், கோவிலில் சமையல் செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி இவங்க முழுப்ப, சரி நீ எங்கே அவசர அவசரமாக கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கேட்க, அதுவா, அது வந்து சும்மா தான் அப்படின்னு சொல்ல, என்ன நீ டெய்லியும் கிளம்புற, ஏற்கனவே முட்டி வலின்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்காக டெய்லியும் நீ வெளியில் போகிற சொல்லு அப்படின்னு சொல்ல, இது என்னவோ எனக்கு போய் பழக்கம் ஆயிடுச்சு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க அவங்க வேலைக்கு. அதுக்கப்புறமா நம்ம கௌதம் வந்துக்கிட்டு, என்னவோ சரியில்லை, இலக்கியா வந்து திருன்னு முழிக்கிறா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பக்கம் யோசனையாக தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மத்தியான நேரத்தில் இலக்கியாவுக்கு சாப்பிட்ற நேரத்தில் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ தான் நம்ம இலக்கியா வந்து, என்னது இது, இவர் நமக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக முழிச்சு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொன்னதும், சார் கௌதம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் சொல்ல, அப்போ தான் நம்ம இலக்கியா பார்க்குறாங்க, ஐயோ இந்த இடத்துல வேலை பார்க்குறாரு, இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர், ஹலோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னதும், நானா என் லேபர்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னதும், எனது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸில் லேபரா, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னதும் இலக்கியாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறமா சரி சரி இவர் இப்போதைக்கு நம்ம எதுவும் கேட்க தேவையில்ல, நம்ம வந்து இங்கே வேலை செய்கிறது அவருக்கு தெரிஞ்சால் அது நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா இவளுக்கு ஒரு நெருடலாகவே இருக்குது. சரி இப்போதைக்கு எதையும் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம், கௌதம் நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, நான் உங்கள்கிட்ட மறைக்கிறேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்க. அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர, என்னது இது, நீங்கள் 2 பேரும் கரெக்டாக இதே டைமுக்கு டெய்லி வீட்டுக்கு வரீங்க, அது எப்படிங்க கரெக்டாக இந்த டைமுக்கே வருவீங்க, அதுவும் 2 பேரும் ஒரே டைமில் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் சொல்ல வராங்க. நாங்கள் பூஜா காட்டன் மில்லில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிய வந்துடுது. ஆக மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேர் அந்த பூஜா காட்டன் மில்ல தான் போய் விழுந்திருக்காங்களே தவிர ஒருத்தரும் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகல. இது ஒன்றும் கேவலமான வேலையெல்லாம் நான் சொல்ல வரல, ஆனால் வயசான காலத்தில் இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன். அதே தான் நம்ம கௌதமும் இலக்கியாவும் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை, அதனால தான் வேலைக்கு போகிறோன்னு கௌதம் எவ்வளவோ சொல்லியும், நாளைக்கு வந்து நீங்கள் வேலைக்கு வரக்கூடாது, அப்படி வேலைக்கு வந்தீங்கன்னா என்னை வந்து நீங்கள் தலைமுழுகிறது அர்த்தம் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நாங்கள் வந்து உன்னோட சுமையை குறைக்கணும் தான் நான் நினைக்கிறோம், நீ கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வேறு கம்பெனி பார்த்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஏன் வேலைக்கு போக போகிறோம், நீ அதுக்கப்புறம் ராஜா மாதிரி எங்களை பார்த்துக்க போகிறேன், நாங்கள் ராணி மாதிரி நீ கால் ஆட்டிக்கிட்டு சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னால் கூட நாங்கள் வேலைக்கு போக போகிறோம், அதுவரை நீ எங்களை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஸ்ட்ரிக்டாக சொல்ல, அது எப்படிம்மா நீங்கள் உடம்பு சரியில்லாதவங்க வேலைக்கு போய் நீங்கள் கொண்டு வர்றதில் வந்து நான் சாப்பிட்றது நான் ஏற்றுப்பேனா அப்படின்னு சொல்ல, நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி நாங்கள் வந்து எங்கள் பையனுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியா இருந்துக்கிட்டு, நீங்கள் கௌதம் சொல்கிறது கேட்கவே மாட்டீங்களா, ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இலக்கியா நீ அமைதியார், உன்னால் தான் நிறையா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொன்னதும் ரேவதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ஏன்னா அவங்க மருமகள் அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.